குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று டிசம்பர் 23, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 5-8 இரவு வரை அஷ்டமி, பின்னர் நவமி, நட்சத்திரம் உத்திரம் 9-9 காலை வரை, பிறகு அஸ்த நட்சத்திரம், யோகம் சௌபாக்கியம் 7:54 இரவு வரை, அதன்பின் சோபனம், கரணம், கௌலவம் 5-8 இரவு வரை, பிறகு செய்துளை 6 மணி காலை வரை, பிறகு கரசை. இன்று சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், மேல் நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 9:15 10:15 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, சூரிய உதயம் 6:25க்கு, சந்திராசிரமம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு திஸ்ரோஷகை அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல ஜீவகோடிகளுக்கு படியெழுந்து அருளிய லீலைகளை இன்னைக்கு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு திங்கட்கிழமை தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கும்போது வழிபாடாக காலபைரவர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். காலபைரவர் வழிபாடுன்னு சொல்லும் போது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளை வரும்போது ராகு காலப்படலாம். அதே மாதிரி திங்கக்கிழமையில் வரும்போது முழு நாள் தேய்பிறை அஷ்டமி திதியை பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று, திருக்கோயிலுக்கு சென்று, அங்கே இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்துக்கு சென்று தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுக்கு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வருவதன் மூலம் காலத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு எந்த ஒரு சனி விஷயங்களையும் கண்டிப்பாக இந்த தேய்பிறை அஷ்டமி பூஜை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படக்கூடியதாக இந்த தேய்பிறை அஷ்டமி உங்களுக்கு கை கொடுக்கும். கால பைரவரை வேண்டி வருவதனால் காலத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு நீங்கள் தேங்காயில் மட்டும் விளக்கு போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு முழு பூசணியை உடைத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு துளி நெய்யை ஊற்றி சிகப்புத்திரி போட்டு விளக்கேற்றி வருவதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏவல், பில்லி, சூனியம், திருஷ்டிகள் அப்படிங்கிறதெல்லாம் கழியும். இந்த ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் நீங்கள் காலபைரவரை வழிபடும் போது எதிரிகளால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அப்படிங்கிறது விலகும். கிரக நிலவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருட்சகத்தில் புதன், தனுசுல சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு சந்திராஷ்டமும் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இது முழுக்க மகர ராசிக்காரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரம் வரும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரம் வரும். இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்கவுங்க கிரக நிலவரங்களை பொறுத்து சந்திரனின் அடிப்படையாக கொண்டு ராசி பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போது மனநலம், உடல் நலம், உத்தியோகத்தில் ஒரு சில மேன்மைகள், இடமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், காதல் விவகாரங்கள்லாம் ரொம்ப கண்டிப்புடன் இருக்கிறது நல்லது. உங்களுடைய பக்கத்து வீட்டு ஒரு சில தேவையில்லாத வம்பு சண்டைகள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை பலனை அளிக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே நன்மைகள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமினால் பக்கத்தில் இருக்கிற காலபைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு மேன்மைகளை கொடுக்கும். 7.5 சனி நுழைவாயில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தேய்பிறை அஷ்டமி காலத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு சில கவனமின்மை, காரியத்தடை அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடியதாக, கடன் எவ்வளோ வாங்கி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அதை அடையக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி பண்ணுவீங்க. நிறைய சாதனை படைக்கக்கூடிய சில செயல்களை நீங்கள் ஏற்படுத்தி மிகப்பெரிய உச்சாணியை அடையக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் இன்றைக்கி உண்டாகும். மிகப்பெரிய வெற்றியை, ரொம்ப கடினமான வெற்றியையும் மிகப்பெரிய வெற்றியாக சாதனை படைக்கக்கூடியதாகவும், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும், கண்டிப்பாக தொழில் நிலையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாகவும், இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும், ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அற்புதமான நாளாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமும் மாற்றமும் உண்டு. இன்றைக்கி வழிபாடாக தேய்பிர அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேய்பிர அஷ்டமி, அதனால் காலபைரவரை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி பஞ்சுத்திரியில் சிகப்பு திரியை போட்டு நீங்கள் விளக்கேற்றி வருவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சில திருஷ்டி முறைகள், அது எதிராளிகளுடைய துன்ப நிலையை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்கக்கூடும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நட்பு நாள் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். சில பேருக்கு பெரியவர்களுடைய ஆதரவு, அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பிணக்கங்கள் ஏற்படக்கூடியதாகவும், குழந்தைகள் வழியில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி தாய்மாமன் வழி உறவினால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா இன்றைக்கி எச்சரிக்கையை மீறி ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தி விடும், உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும். அதனால் யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக தேய்பிர அஷ்டமிங்கனாலும் பக்கத்தில் இருக்கிற காலபைரவர் ஆலயம் இல்லை சிவாலயங்களில் உள்ள காலபைரவரை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், இன்றைக்கி எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கதாகவும், அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்க ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் உருவாகும். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். தேய்பிர அஷ்டமி காலபைரவரை வேண்டி வருவது இந்த அஷ்டம சனியினால் வருகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். நீங்கள் முடிந்த அளவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இல்லை அப்படின்னா தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றுவது, இல்லை பூசணிக்காயில் நல்லெண்ணெய் தீபம் இட்டு ஒரே ஒரு துளி நெய்யை ஊற்றி கண்டிப்பாக விளக்கேற்றி வரும்போது அஷ்டம சனியினால் வருகின்ற பாதிப்பு அப்படிங்கிறது விலகி செல்லும். இது நல்ல முறையில் நீங்கள் கவனிக்கத்தக்கதாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, அன்பு அப்படிங்கிறது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக, மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு நடந்தே தீரும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடும். கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். திருமண வாழ்க்கை புதுசாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல வெற்றியை பெறக்கூடிய நாளாகவும், சிம்மராசிக்காரங்களுக்கு உறவினால் நிறைய உதவிகளும் அன்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக இந்த தேய்பிரை அஷ்டமி காலபைரவரை வேண்டி வருவது காலத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிற்கும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க தேங்காயில் விளக்கு போடுங்க, இல்லை பூசணிக்காயில் விளக்கு போடுங்க. அது நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, சுகபோக வாழ்க்கை இன்றைக்கி ஒரு லக்ஸூரியஸ் பாயிண்ட் இருக்கும். இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த காரியங்கள் கைகூடும், ஆசைகள் நிறைவேறும். கன்னிராசிக்காரங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்பட, உங்களோட கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதும் ஒரு சில பிரச்சனைகளை இருக்கக்கூடும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, பொறுமையை பெருமையாக கொள்ளக்கூடியதாகவும், இன்னைக்கு எச்சரிக்கை, கவனம், நிதானம் அப்படிங்கிறது அவசியமாகும். அமைதியை பெருமூச்சு விடக்கூடிய நாளாகவும், இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு.
மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி அனைத்து துறையில் உள்ளவங்களும் ஒரு மாற்றங்களை சந்திப்பீர்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு காலபைரவர் வழிபாடு இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் காலபைரவர் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கணும்னா பொருளாதார உதவி ஆதரவு அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை உருவாக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக ஸ்தான பிராப்தமாக கண்டிப்பாக உருவாகும். அனைத்து துறையில் இருக்கட்டும் வெற்றி பெறக்கூடியதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையை கொடுக்கறதுனால காலபைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது. தேய்பிர அஷ்டமியில் போய் விளக்கேற்றி வாருங்கள். மிகப்பெரிய ஒரு கெடு பலன்கள் குறையும். தனுசு ராசிக்காரங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். செய்தொழிலில் லாபம், நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மாலை நேரங்களில் தேய்பிர அஷ்டமி காலபைரவரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உயர்வான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் உயர்வு சிந்தனைகளும் திருவோணாவிட்ட நட்சத்திரம் சந்திராஷ்ட நட்சத்திரம். அதனால் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை புது முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நன்மையை தரும். மகர ராசியை சிகரம் நோக்கி நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஏற்ற நாளாக கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்க அமைதி, பொறுமை, நிதானம், எச்சரிக்கை அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாக கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் அமைதியாக செல்வது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து அது விடுபடுத்தி கொடுத்துரும். நல்ல விஷயங்களை மட்டுமே மனதில் நினைத்து எந்த ஒரு தெய்வங்களை வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடைபெறுவதனால் தேங்காயில் விளக்கு போடுறது, பூசணிக்காயில் விளக்கு போடுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காலபைரவருக்கு வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்து வரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரர் புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்க. அற்புதமான முடிவுகளை எடுப்பீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்னைக்கு வழிபாடாக காலபைரவர் வழிபாடு தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றி போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டாலும் மிகப்பெரிய நன்மையை அது ஏற்படுத்தியே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.